அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பள்ளி முதல் கல்லூரி வரை யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டினா என்ன? எனி மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் கால்ட் அ ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் மெஷரபிள் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் பீயிங்கே எடுத்துக்கோங்க, சரிங்களா? அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைன்னா அவரோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்லலாம்? அவரோட வெயிட் என்ன, ஹைட் என்ன, கலர் என்ன, அவரால் எவ்வளோ எனர்ஜி கொடுக்க முடியும், எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளாக அவரோட ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லலாம், சரிங்களா? இந்த தெர்மோடைனமிக்ஸில் நம்ம சிஸ்டம் பற்றி படிக்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம், சரிங்களா? அந்த சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர், டெம்பரேச்சர் சொல்லலாம், வால்யூம் சொல்லலாம், கலரு, டென்சிட்டி, வெலாசிட்டி, விஸ்காசிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, மாஸ், எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பேசிக்காக ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா, அக்கார்டிங் டு தயர் ஆரிஜின், சரிங்களா? எந்த ஆரிஜின்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. செகண்ட் அக்கார்டிங் டு தயர் டிபெண்டபிலிட்டி, சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வகையாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தயர் ஆரிஜின், சரிங்களா? அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தயர் டிபெண்டபிலிட்டி, சரிங்களா? மெயினாக மாஸ் தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஸோ இதுலேயும் ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ரெண்டு டைப்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி cannot be defined in terms of other properties. இந்த ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்றதுக்கு, சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்றதுக்கு வேற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் தேவை கிடையாது, சரிங்களா? இதை நம்ம டைரக்டா டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ their values are independent வேல்யூஸ், சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம மெஷர் பண்றோம், அந்த வேல்யூஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த பொருளை லென்த்து, மாசு, ஏரியா, வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டைரக்டா மெஷர் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்றதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்ல தேடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பேசிக்கா இது பேசிக் ப்ராப்பர்ட்டி, இதை நம்ம டைரக்டா மெஷர் பண்ணிடலாம். இந்த இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்றதுக்கு இல்ல மெஷர் பண்றதுக்கு எந்த ஒரு இன்னொரு ப்ராப்பர்ட்டியோட தேவை இதுக்கு தேவை கிடையாது, சரிங்களா? எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ். These properties cannot be defined or assigned independently. இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தனியாக டிஃபைன் பண்ணவோ இல்லை அசைன் பண்ணவோ முடியாது, சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ப்ராப்பர்ட்டி. இந்த எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம டிஃபைன் பண்ணணும்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, இது எல்லாமே நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன? டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம். ஸோ இதுக்கு நம்ம டைம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கண்டிப்பா வெலாசிட்டியை நம்ம டிஃபைன் பண்றதுக்கு டைம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கண்டிப்பா டிபெண்ட் பண்ணியே ஆகணும், சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல ஆக்ஸலரேஷன் என்ன? வெலாசிட்டி பெர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஸோ இதுலயும் நம்ம வெலாசிட்டியும் அதுக்கப்புறம் டைமை கண்டிப்பாக நம்ம டிபெண்ட் பண்ணியே ஆகணும். அதை தெரிஞ்சாதான் நம்ம ஆக்ஸலரேஷன் டிஃபைன் பண்ண முடியும். அதே போல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம என்ன ஃபார்முலா இருக்கும்? mgh. ஸோ மாசு, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, நெக்ஸ்ட் ஹைட். இந்த மூணுமே நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த மூணுமே நம்ம டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். அதே போல் கைனடிக் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, இது எல்லாமே இன்னொரு ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
இப்போ பார்த்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்டென்சிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் பார்க்க போகிற இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் do not depends on mass of the system, சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அந்த பொருள் இருக்குல்ல, ஒரு பொருள் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளா, அந்த பொருளோட மாஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்காது, சரிங்களா? ஸோ these properties do not depend on mass of the system. Intensive properties do not depend on the mass of the system அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், டெம்பரேச்சர், வெலாசிட்டி, டென்சிட்டி, viscosity, melting point, color, thermal conductivity, specific volume, specific internal energy, specific heat capacity அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு நம்ம சொல்லலாம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம், சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கண்டிப்பாக மாஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும், சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ், வால்யூம், எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி, சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த டயக்ராமில் இந்த ஃபஸ்ட்டு கப் இருக்குல்ல, ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கப்பில் வந்துட்டு நீங்கள் 1 லிட்டர் இல்லைன்னா 1 kg ஆஃப் மேங்கோ ஜூஸ் வந்துட்டு எடுத்துக்கிறீங்க, சரிங்களா? மேங்கோ ஜூஸ் வந்துட்டு நீங்கள் இந்த கப்பில் வந்துட்டு எடுத்துக்கிறீங்க, ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேங்கோ ஜூஸை இதை வந்துட்டு ரெண்டாக பிரித்து 2 கப்பில் வந்துட்டு ஊற்றி வச்சிடுறீங்க, சரிங்களா? ஸோ நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பார்த்தோம்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா நம்ம என்ன பார்த்தோம்? டு நாட் டிபெண்ட் ஆன் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். இதுக்கு வந்துட்டு மாஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்தோம். பட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லி பார்த்தோம்? இது கண்டிப்பாக மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? ஸோ இந்த மேங்கோ ஜூஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாக பிரித்து 2 பேர்த்துக்கு கொடுக்க போகிறீங்க, சரிங்களா? இப்போ 2 பேர்த்துக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஜூஸ் வந்துட்டு பாதியாக நீங்கள் பிரிச்சிட்டிங்களா? ஸோ அதனோட மாஸ் என்ன ஆகும்? 2ஆக பிரிஞ்சிரும். ஸோ இந்த 2ஆக பிரிஞ்சிருச்சுன்னா அந்த நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாமா? அது வந்துட்டு கண்டிப்பாக மாஸ் தான், சரிங்களா? ஸோ மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ மாஸ் வந்துட்டு 2ஆக பிரிஞ்சிருச்சு, 2 பேர்த்துக்கு கொடுக்கும்போது 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? மாஸ் வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு வால்யூம், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் கியூப் வால்யூம் இருக்கிற ஒரு கப்புன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இது 2ஆக பிரிக்கும் போது என்ன ஆகும்? வால்யூம் வந்துட்டு என்னது? 1/2 மீட்டர் கியூப், 1/2 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிஞ்சிருமா? ஸோ இதுவும் வந்துட்டு மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குல்ல, சரிங்களா? ஸோ வேரி ஆகுது, இந்த வால்யூமும் வந்துட்டு வேரி ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ எனர்ஜி, இந்த மேங்கோ ஜூஸை ஒருத்தர் குடிக்கிறாரு, அவருக்கு என்ன ஆகும்? ஃபுல்லாக ஒரு எனர்ஜி கிடைக்குமா? இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இது பிரித்து 2 பேர்த்துக்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த 2 பேர்த்துக்கும் ஆஃப் எனர்ஜி தானே கிடைக்கும். ஸோ என்ன ஆகும்? இதையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு டென்சிட்டினா நம்ம என்ன சொல்லலாம்? மாஸ் பை வால்யூம். இந்த டென்சிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு மாறாது, கரெக்டுங்களா? இப்போ இதில் இருக்கிற டென்சிட்டியே தான் இதுலேயும் இருக்கும், சரிங்களா? இதை நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளாக சொல்லலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு வெலாசிட்டினா என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு வீசுறீங்க, சரிங்களா? வீசும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? ஸோ அந்த வெலாசிட்டி வந்துட்டு அந்த ஸ்டோனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளுக்குமே கரெக்டாக தானே இருக்கும். இப்போ ஸ்டோன் எடுத்து வீசுறீங்க, அது 5 மீட்டர் பர் செகண்ட்ல இல்லை 2 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த 2 மீட்டர் பர் செகண்ட் தான் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது மாஸை பொறுத்து மாறாது, சரிங்களா? ஸோ அதையும் நம்ம என்ன சொல்லலாம்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டெம்பரேச்சர். இந்த ஜூஸ் வந்துட்டு 5 டிகிரி செல்சியஸில் இருக்குது, சரிங்களா? நீங்கள் 2ஆக பிரித்து 2 பேர்த்துக்கு கொடுத்தாலுமே அதோட டெம்பரேச்சர் என்னவா தான் இருக்கும்? 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு மாஸை பொறுத்து மாறாது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா இதை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் பாருங்க, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா do not depend on the mass of the system. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், டெம்பரேச்சர், வெலாசிட்டி, டென்சிட்டி, விஸ்காசிட்டி, மெல்டிங் பாயிண்ட்னா
இப்போ ஒரு மெட்டல் எடுத்துக்கிறீங்க, அதனோட மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு 1000 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. அதை ரெண்டாக கட் பண்ணிடுறீங்க. அதனோட மெல்டிங் பாயிண்ட்டும் என்னவா தான் இருக்கும், அந்த ரெண்டுக்கும் மெல்டிங் பாயிண்ட் என்னவா தான் இருக்கும், 1000 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு மாசை பொறுத்து மாறாது. ஸோ இதை நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கலரு. சரிங்களா, ஒரு க்ரீன் கலர் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா, அதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக பிரிச்சிடுறீங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் ரெண்டுத்துக்கும் க்ரீன் கலராக தான் இருக்கும். கலர் மாறுமா, மாறாது. ஸோ அதை வந்துட்டு மாசை பொறுத்து மாறாதுல. ஸோ அதையும் நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஒரு மெட்டல் எடுத்துக்கோங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்துட்டு மாறாது. சரிங்களா, அதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிங்கனாலும் அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி மாறாது. அதே போல் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு என்ன, அதோட யூனிட் என்ன, ஃபர்ஸ்ட் மீட்டர் கியூப் பர் கேஜி. சரிங்களா, ஒரு கேஜியில் நீங்கள் பிரிக்கும்போது ஒவ்வொரு கேஜி அதனோட மீட்டர் அதனோட வால்யூம் என்னதான் இருக்கும், காமனாக தான் இருக்கும். சரிங்களா, பர் கேஜிக்கு காமனாக தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி பர் கேஜி. சரிங்களா, அதுவும் வந்துட்டு நம்ம கிலோ ஜூல் பர் கேஜின்னு சொல்லலாமா. ஸோ அதுவும் வந்துட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அது வந்துட்டு கேஜி பொறுத்து மாறாது. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதுவும் வந்து நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மாசு. சரிங்களா, ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க, அது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும், மாஸ் வந்துட்டு அதுக்கு பாதி இதுக்கு பாதி போயிடும். ஸோ மாஸ் வந்துட்டு வேரி ஆயிடும். ஸோ இதை நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அதே போல் வால்யூம். இப்போ அந்த ஸ்டோனை ரெண்டாக பிரிச்சிட்டிங்க. ஸோ அந்த வால்யூம் என்ன ஆகும், அதுக்கு பாதி வால்யூம் இதுக்கு பாதி வால்யூம் தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எனர்ஜி. எனர்ஜி என்ன ஆகும், ரெண்டாக பிரிஞ்சிடும். ஸோ அதையும் நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் என்தால்பி, என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி, இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்.